ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சைட் டிஷ் வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறின பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி அரைப்போம், ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம்ல மசால் வடைக்கு, அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அரைச்சதை அப்படியே ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இது சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் அரைச்சதை எடுத்து வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறது ஒரு மெத்தட். இதே இந்த மாவையே அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டு, அதாவது சின்ன சின்ன வடையாவோ இல்லைன்னா பக்கோடா மாதிரியோ போட்டு பொரிச்சிட்டு செய்கிறது ஒரு மெத்தட். இது ஈஸியாக வேக வச்சு செஞ்சிடலாம். எண்ணெயும் ரொம்ப குடிக்காதுல்ல, அதனால் இந்த மாதிரி செய்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு. இந்த வெந்ததை அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் கைகளால் உதுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் குறைன்னு அரைச்சதுனால இப்படி வருது. இதே நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டோம் செய்யலாம், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை சாமான் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு போட்டு அது நல்லா வெடித்ததும் வெங்காயத்தை கட் பண்ணி போடலாம். இது பெரிய வெங்காயம் 1, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி புதினா கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருந்தா அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை ஒரு ஸ்பூன் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் போதும். போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிடணும். அதனால் அதையும் ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டால் அது ஈஸியாக வதங்கிடும். இப்போ என்னென்ன மசாலாலாம் போடலான்னு பார்க்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த உதுத்து வச்சுருக்க இந்த கடலை பருப்பை உதுத்து வச்சுருக்கோம்ல வேக வச்சு அதை போட்டுருணும். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். நம்ம இருக்கிறப்ப ஊற்றி வச்சுருக்க எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, அந்த மாவு நம்ம கடலைப்பருப்பை அரைச்சதை வடை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப அந்த மாதிரி கிறிஸ்பியாலாம் சுடக்கூடாது, அதை உதுத்து இதில் போட்டுடணும். இப்போ நம்ம இது நல்லா வதங்கிருச்சு. தண்ணி கொஞ்சம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை அப்படியே நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடணும். இப்போ அப்படியே நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்காக நல்லா மூடி வச்சிடலாம். நடுவில் ஒரு 2 தடவை கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். நல்ல வாசமாக இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சைட் டிஷ். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம முதலையே இந்த
வடைக்கு மாதிரி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தா கூட, அரைச்சி எடுத்து வச்சுருந்தா கூட டக்குன்னு அந்த நேரத்தில் செஞ்சு வச்சிடலாம். ஹோட்டல்ஸ்லலாம் மிச்சமான வடையில் கூட போட்டு செஞ்சுருவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போதும். பாருங்கள், கம கம கமான்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.